வணக்கம், இது உங்கள் mohanelectronics. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா sansui அல்ட்ரா ஸ்லிம் மாடல். இது என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ரெட் லைட்டு பிளிங்கிங் ஆகிட்டே இருக்குது, பட் ஆனால் டிவி ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கும் போதெல்லாம் நம்ம சப்ளை ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் பவர் ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரெட் லைட்டு நம்மளுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ரெட் லைட்டு நம்மளுக்கு நின்னா மட்டும்தான் நம்மளுக்கு டிவி ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணி டிவி ஆன் பண்ண வைக்க முடியும். ஆனால் இந்த ரெட் லைட்டு சரியாக 110 லோட் ஆகாதனால நம்மளுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. வாங்க இப்போ இதை எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம 110 வோல்ட் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 110 சப்பெல்லாம் நம்மளுக்கு 59 வோல்ட்லேருந்து 71 வோல்ட் வரையும் நம்மளுக்கு லோட் ஆகிட்டே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 110 வோல்ட் நம்மளுக்கு இங்கே நின்னா மட்டும்தான் நம்மளுக்கு பவர் சப்ளை 110 இந்த ரெட் லைட்டு நிற்கும். அப்புறம் நம்ம ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகி நம்மளுக்கு டிவி ஆன் ஆகும். 110 வோல்ட் லோட் ஆகாதனால நம்மளுக்கு இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்கும். சப்போஸ் இன்னொரு மாடல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 60 to 70 வோல்ட்டுக்குள்ளே நிற்கும். நின்னதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்ட் ரிலீஸ் பண்ணால் 110 வரும். ஸோ நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆகிட்டே இருக்குது. அதனால் நம்மளுக்கு 110 வேரியேஷன் ஆகிட்டே இருக்குது, லைட்டும் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம பவர் சப்ளையில் இருக்க 350 வோல்ட்டு கெப்பாசிட்டியில் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். 350 வோல்ட்டு நம்மளுக்கு எந்த வேரியேஷனும் இல்லை. எஸ்டிஆருக்கு போகிற 300 வோல்ட்டு அது பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கொஞ்சம் வேரியேஷன் ஆகிற மாதிரி தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் பக்கத்தில் நம்மளுக்கு 2 கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டிக்கு வோல்ட்டு ஏதாவது வேரியேஷன் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் வோல்ட்டும் நம்மளுக்கு 5 வோல்ட்டு 14 வோல்ட்டு 10 வோல்ட்லேருந்து அப்படியே வேரியேஷன் ஆகிட்டே இருக்குது. இன்னொரு கெப்பாசிட்டர் வரும், அதையும் செக் பண்ணிக்கலாம். இந்த கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்ளை வேரியேஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வேரியேஷன் ஆகிட்டே இருந்தால் நம்மளுக்கு சப்ளை அவுட்புட்டு கரெக்டாக கிளியராக வராது. ஸோ நம்மளுக்கு இப்போ 110 அவுட்புட்டு சரியாக லோடு எடுத்துக்கல, பவர் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மெயின் கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா மெயின் கெப்பாசிட்டியில் 300 வோல்ட் ஸ்டோரேஜ் இருக்குது. எதனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வோல்ட்டு ரிலீஸ் ஆகாதனால நம்மளுக்கு இந்த சப்ளை ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம அதை பல்ப் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பல்ப் வச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த 2 கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீக்காக இருக்கும். அதாவது எஸ்டிஆர் பக்கத்தில் 2 கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க, அது வீக்காக இருக்கும். ஒவ்வொன்றில் பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் மாற்றினாவே நம்மளுக்கு டிவி சப்ளை சரியாக எஸ்டிஆர் லோட் ஆகி நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிஆரும் சேர்த்து மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் வராது. வாங்க இப்போ அதை மாற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அது பக்கத்தில் வர 2 கெப்பாசிட்டர் கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த எஸ்டிஆர் 2 கெப்பாசிட்டர் மாற்றி எனக்கு சேம் ப்ராப்ளம் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அப்படி வேறு என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லி நான் ஒவ்வொன்றா மாற்றி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் இருக்க 150 கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 110 கெப்பாசிட்டியும் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு அப்படியே தான் ப்ராப்ளம் இருந்தது. சப்போஸ் எல்ஓடி ஏதாவது லோட் ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு அந்த மாதிரி சப்ளை விட்டு வரும். ஸோ எல்ஓடியும் ரிமூவ் பண்ணி, அதாவது எல்ஓடி போகிற சப்ளையை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுவும் செக் பண்ணி பார்த்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கப்பிலேருந்து வர 431 டிரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அதையும் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்டிஆருக்கு பக்கத்தில் எஸ்டிஆர் சப்ளை இன்புட் ஆகிற இடத்துல 2 டிஸ்க் போட்டிருப்பாங்க. அதே ஏதாவது வீக்காக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். நல்லா சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கம்ப்ளைண்ட் அப்படியே தான் இருந்தது, ரெடியாக ஆகலை. அப்படி இதில் வேறு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டயோடு போட்டிருப்பாங்க. அந்த டயோடு வீக் ஆயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா 350 ஓம்ஸு
தனியாக கழட்டி செக் பண்ணும்போது ஓம்ஸ் காமிச்சது. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு டயோடு நம்ம மேலே அடித்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டயோடு ரிமூவ் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணும்போது எனக்கு டிவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour பக்கம் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரியும் ப்ராப்ளம் வரும்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த டயோடு சேஞ்ச் பண்ணிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா RGP 15 டயோடை மேலே எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அடியில் இருக்கிற டயோடை நான் ரிமூவ் பண்ணி விட்ருக்கேன். பாருங்கள், பக்கத்தில் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டயோடை ரிமூவ் பண்ணிட்டேன், அதாவது டீசால்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு டயோடை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பவர் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பவர் LED நான் பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா முன்னே பிளிங்க் ஆச்சு. எனக்கு இப்போ பிளிங்க் ஆகிறது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பார்த்தீங்கன்னா 5 volt வந்துருச்சு. 110 volt 105 volt வந்துருச்சு. இப்போ நான் மறுபடியும் ஸ்டாண்ட் பை பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்டாண்ட் பையில் நம்மளுக்கு என்ன வோல்ட் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு மறுபடியும் வேறு ஏதாவது டிவி செக் பண்ணும்போது தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது நம்மளுக்கு 60 volt தான் லோட் ஆகுது. அதாவது ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு 110 volt வரும். அந்த ஸ்டாண்ட் பைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வேரியேஷன் ஆகிறதுனால 110 ரிலீஸ் ஆகலை. எதனால பார்த்தீங்கன்னா இந்த SM டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஒரு டயோடு போட்டு சப்ளை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஆட்டோ கப்ளர் வழியாக நம்மளுக்கு லோடு எடுத்து நம்மளுக்கு இந்த SM டிரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது 110 volt ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த பின்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு இந்த டயோட்லேருந்து நம்மளுக்கு சப்ளை வரும். அதாவது பார்த்தீங்கன்னா 2 கெப்பாசிட்டர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2 கெப்பாசிட்டியில் ஒரு கெப்பாசிட்டருக்கு இந்த டயோடு மூலிமா நம்மளுக்கு சப்ளை வரும். அது பார்த்தீங்கன்னா இந்த STRக்கு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது சிக்னல் மாதிரி போகும். அதனால தான் நம்மளுக்கு இந்த வேரியேஷன் ஆகிட்டு வந்திருக்கு. சப்போஸ் நான் அந்த டயோடு சேஞ்ச் பண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு பார்க்கலைன்னா நான் கம்ப்ளைண்ட்டு அப்படியே தான் இருக்குன்னு சொல்லி வேறு ஏதாவது மாடியூல் தான் போட்டு ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் டிவி பார்த்தாலும் புதுசாக கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். அது ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம செக் பண்ணுறதுல தான் இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hourக்கு மேலே ஆச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ன ப்ராப்ளம் சொல்லி நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதை நம்ம ஈஸியாக இதே மாதிரி எதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் ட்ரை பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வாங்க பவர் ஆன் பண்ணி மறுபடியும் 110 எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 61 volt வருது. இப்போ நான் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணுறேன். ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆனோன்னே 105 volt வந்துருச்சு. இப்போ நான் வீடியோ செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிக்சரும் வந்துருச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் STR கம்ப்ளைண்ட்டு அந்த 2 கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் வரும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்ப்ளைண்ட்டில் இந்த மாதிரியும் ப்ராப்ளம் வருது. அது எதனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு டிவிங்கிறது ஒரு 10-15 வருஷம் அந்த ரேஞ்சில் ஓட ஆரம்பிச்சதுன்னா அது வீக் ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதாவது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா டெட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, நம்ம டக்குன்னு தூக்கி போட்டு மாற்றிடலாம். பட் ஆனால் இந்த மாதிரி வீக் ஆகும்போது ஒவ்வொரு ஸ்பேர்ஸாக நம்ம மாற்றினா தான் செக் பண்ண முடியும், வேறு வழியே இல்லை. ஸோ இப்போ நம்ம இதிலிருந்த ஸ்பேர்ஸையே நம்ம போட்டுவிட்டு இந்த டயோடு மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு டிவி கஸ்டமர் கொடுத்துட வேண்டியதான். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் முடிஞ்ச வரை வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.